பிச்சைக்காரனை வள்ளலாக ஆக்கியுள்ளார், அதாவது கொடுப்பவராக ஆக்கியுள்ளார். இப்பொழுது மோகினி டிடிஜி கூறுவதை கேட்போம். தூய்மையும் நேர்மையும் எங்களுக்கு பெருமையாகும் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக்குறது. ஆரோக்கியம் இருந்தால்தான் உறவிலும் ஒருவரங்கு யாருடன் வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பார். தன்னுடைய மற்றும் பிறருடைய இயல்பையும் நட்பண்புகளையும் அறிந்திருப்பதால் ஒருவர் அவருடன் நன்றாக பழகுவார். அவர் பற்றற்றவராகவும் எப்போதும் தூய்மையாகவும் இருக்கின்றார். இந்த கவர்ச்சியால் அவர் உள்ளத்தில் மிகவும் தூய்மையானவர், எளிமையானவர் என்று மக்கள் கூறுகிறார்கள். அவர் அவர் நேர்மையானவராக, கடவுள் மிகவும் கருணை உள்ளவராக, அவர் பிச்சைக்காரரிலிருந்து கொடையாளியாகி அவருக்கு இவ்வளவு கொடுக்கின்றார் என்று ஆக்கியுள்ளார், வள்ளலாக ஆக்கியுள்ளார். நல்லது. இப்பொழுது மோகினி டிடிஜி கூறுவதை கேட்போம். ओम शांति। ओम शांति। इस बात में दादी प्रकाश मणि जी की विशेषताएं तो हम रोज सुन ही रहे हैं, நாங்கள் தாதி பிரகாஷ் மணிஜியின் விசேஷ தன்மையை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். ब्राह्मण जीवन का मुख्य त्योहार रक्षाबंधन है. பிராமணர்களின் பிரதான கொண்டாட்டம் ரக்ஷபந்தன். எப்போதுமே எந்த ஒரு பற்றை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொடுக்கிறோம். பாபா எங்களுக்கு முழு உலகத்தையும் பாதுகாக்கின்றார், முழு உலகத்தையும். குழந்தைகளான நாங்கள் இதனை சிந்திங்க. எப்படி பாபாவினுடைய கண்கள் என் மீது இருக்கின்றது. பாபா என்னை அழைக்கின்றார். அவர் பாபாட இடத்துக்கு நாங்கள் முதல் தடவை அவர் செல்லும் போது அந்த சூழலை பார்க்கும் போது ஒவ்வொன்றுமே எங்களுக்கு பழக்கமானதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய அந்த கடைசியாக வந்த அந்த சைக்கிள் அந்த நாடகத்துல கடைசியாக இருந்தது ஞாபகார்த்தங்கள் எங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆகவே நாங்கள் ஞானத்தை கேட்கும் போது எங்களுடைய புத்தி அதனை ஏற்றுக்கொள்கிறது. அதுக்கு பிறகு மெதுவாக அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் ஆத்மா என்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது எப்படி ஆத்மா இருக்கின்றது, அது மிகவும் தூய்மையானது. தூய்மை எவ்வாறு விகாரமற்றதாக இருக்கின்றது, ஆத்மாவானது எவ்வாறு விகாரமற்றதாக இருக்கின்றது, அந்த ஆத்மாவில மனம், புத்தி, சம்ஸ்காரங்கள் இருக்கின்றது. என்னுடைய நடத்தைகள் செயல்பாட்டுல வருகின்றது. எல்லா விடயங்கள்லயும் நேர்மை இருக்க வேண்டும். நாங்கள் எந்த ஒரு செயல்பாடையும் செய்ய தேவையல்ல.
அங்க நேர்மை இல்லை என்று हमारे சொன்னா पास कई भाई बहन हैं, वो बताते हैं कि आजकल के युग में कहीं भी काम எங்களுக்கு करते हैं பெரும்பாலான तो நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் तो कई இருக்கிறாங்க. बार ना நாங்கள் எங்க இருந்தாலும் ईमानदारी नहीं அவங்களுக்கு होती நாங்க है, சொல்லுவோம் எங்க இருந்தாலும் கூட. तो அங்க दुनिया வந்து वाले तो சில कह देते நேரத்துல हैं நேர்மை இருக்காது. बाबा के बच्चों को भारी लगता है, இந்த உலகத்துல குழந்தைகள் कहते हैं நேர்மையற்றவர்களாக मेरा तो मन नहीं இருக்கின்றார். भरता ये இந்த कह உலகத்துல देते, உள்ள மக்கள் வந்து நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். फिर कहते ஆனால் हैं जीवन பாபாட்ட निर्वाह के குழந்தைகள் लिए अगर नौकरी அதனை करनी है ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே என்னத்தை और நாங்க इस செய்ய दुनिया வேணும்? में तो फिर ஒரு हम लोग का ऐसा இந்த कुछ உலகத்துல ढूंढो குறிப்பிட்ட ஒரு விடய ஒரு வேலை பணி ஒன்று जिसमें ये सब செய்யும் न போது करना पड़े, right? அதனை நாங்க பார்க்கும்போது तो जैसे நாங்கள் कि एक எல்லாத்தையும் செய்ய வேணும் என்று இல்ல. जीवन में इतना परिवर्तन அதே आता है போல कि हमें सब कुछ நிறைய எங்களோட வாழ்க்கையில सफाई वाला நிறைய चाहिए, மாற்றங்களை கொண்டு வர வேண்டி सफाई हो, இருக்கின்றது. எல்லா விடயத்திலையும் सफाई कोई स्थूल बात नहीं है, ஒவ்வொன்றிலையும் நேர்மை இருக்க வேண்டும், சுத்தம் இருக்க வேணும். சுத்தம் வந்து जैसे कई बार பௌதிகமானது. होता है ना भाई, ये क्लियरेंस है, பெரும்பாலான நேரங்கள்ல अंदर நாங்க में வந்து बिल्कुल सफाई, क्लियरेंस का मतलब होता है ना சுத்தமாக இருக்க सब வேணும் निकालो, என்று, உள்முகமாகவும் சுத்தமாக இருக்க வேணும். तो ஆகவே सिर्फ निर्विकारी नहीं, परंतु நாங்கள் எந்த निर्विकारी के விகாரமும் साथ साथ அற்றவராக இருக்க வேணும். सच्चाई और सफाई। हमारी तो दादी जान की நாங்கள் कहती थी விகாரம் அற்றவராக இருக்கும்போது सच्चाई அங்கு सफाई और நேர்மையாகவும் सादगी, சுத்தமாகவும் இருப்போம். டாடி ஜாங்கி क्योंकि फिर சொல்லுவாங்க, क्या करेंगे, நேர்மை நேர்மையாக भाव तो இருக்க है नहीं, வேணும், எளிமையாக இருக்க வேணும் तो என்று हमारा சொல்லுவாங்க, रहन உண்மையாக सहन, இருக்க வேண்டும் என்று. ஆகவே வேற என்னத்தை நாங்க செய்ய हमारी வேண்டியிருக்கிறது? हर तरह का அங்கே सब சரீர कुछ உணர்வு संतुलित இருக்கக்கூடாது. हो जाता है, नहीं पहले तो நாங்கள் ये पहनना है, ஒவ்வொன்றிலையுமே ये मैच करना எளிமையாக है, ये இருக்க வேணும். रंग रूप सब तरफ बहुत ध्यान जाता था, नहीं என்- तो ये सब कुछ होता जाता है அப்ப जीवन நாங்க में, வந்து என்ன निश्चय கலர், बनता है என்னத்தை நாங்க என்னத்தை நாங்க और हम निश्चय के आधार से எவ்வாறு அணியிறம் அப்படி धारणा என்று भी சொல்லிய करते हैं। எல்லா விடயங்களிலையும் போகுது. ஆகவே நாங்கள் எளிமையாக तो இருக்க बाबा कहते हैं வேணும். बच्चे लक्ष्य तो मिला பாபா जीवन में, கூறுகிறார், குழந்தைகளே, परंतु लक्ष्य भी உங்களுடைய होना चाहिए, வாழ்க்கையில நோக்கத்தை கொண்டிருக்கிறீங்க. அதுல என்ன तो जो भी पुरुषार्थ நீங்க हम करते हैं தராதரத்தையும் தகுதிகளையும் கொண்டிருக்கீங்க. लक्ष्य और लक्षण में समानता हो, என்னத்தை நாங்க செய்கின்றோமோ அதுல அதே आजकल बाबा மாதிரி நாங்கள் संस्कार की बहुत நோக்கத்தை बात करते கொண்டிருக்கிற हैं, வேணும். நாங்க வந்து வாரிசு आजकल குழந்தைகளாக अनुभव இருக்க करते வேணும். हैं அந்த कि कभी कभी தராதரத்துக்கு தகுதியுடையவராக வர आत्मा के வேணும். प्रति அதனை நாங்கள் क्या அனுபவம் செய்ய दृष्टि है, வேணும். ஆத்மாக்களாகிய நாங்க क्या அனுபவம் செய்ய फीलिंग्स है, வேணும். நாங்கள் வந்து நாங்க திருஷ்டியாக இருந்தாலும் जैसे சரி, कि एक உணர்வுகளாக இருந்தாலும் சரி, वो इमर्ज होता है कभी कभी, नहीं अचानक சில நேரத்துல இது திடீரென்று எங்கள सब कुछ चल வெளிப்படும். रहा है, फिर अचानक थोड़ी भिन्नता, எல்லாமே நன்றாக இருக்கும், எல்லாமே திடீரென்று நடக்கும் போது அது கொஞ்சம் पर बाबा வித்தியாசமானதாக कहते हैं कि காணப்படும். वो तो होगी ना, वो பாபா तो पार्ट கூறுகிற अपना है, ஆமா, அது அங்கு இருக்கின்றது. भिन्नता से எல்லோருடைய ऊपर आप लोग टक्कर பாகமும் मत लो, அவைகளுடைய சொந்த சொந்த பாகங்கமாக करके இருக்கின்றது. ஆகவே अपने अंदर ஆகவே நாங்கள் हर एक வந்து आत्मा के प्रति பொலைட்டா இருக்கிறதுக்கு அது சாதகமாக இருக்கின்றது உள்ளாந்த ரீதியாக. क्योंकि बाबा के बच्चा ஆகவே है, नहीं இதனை நாங்கள் और முயற்சி பண்ணி इंस्ट्रूमेंट பார்க்க है, வேணும். ஒவ்வொருத்தரும் பாபாட तो जो குழந்தைகள் हिसाब किताब होते हैं अंदर के वो उससे चुक्त हो जाते हैं, என்ன फिर அக்கவுண்ட் भावना இருக்கின்றதோ चुक्त होना, அவை உள்முகமாக अगर हम चुक्त नहीं करते செட்டில் பண்ண கணக்கு தீர்க்கப்படுகிறது.
तो तब तक संकल्प ஆகவே चलते रहेंगे। நாங்கள் அதனை கணக்கை முடிக்கவில்லை என்று சொன்னால் संकल्पों का அந்த चलना எண்ணங்கள் வந்தபடி एक இருக்கும். निशानी है कि हमारा हिसाब அந்த किताब जा रहा है ना, எனக்கு समय जा रहा है, எண்ணம் संकल्प जा வந்துச்சு रहा என்று है, சொன்னா என்னுடைய शब्दों से वाणी கணக்கு व्यर्थ जा रही है, அந்த நேரத்துல तो இருக்கிறது. कुछ तो என்னுடைய चल रहा है எண்ணங்கள் वैसे। வார்த்தைகள் परंतु एक चीज எல்லாமே को அங்கு करना அங்கு होता है, खत्म करो, கணக்கை बात पूरी हुई। தீர்க்கக்கூடியதாக வர வேணும். ஒன்று ஒரு முறை ஒரு और வழிமுறை एक होता है நாங்கள் खुद को அதன் करते கணக்கை करते फिर தீர்த்து बना விட लेते வேணும். हैं। தீர்த்து முடிக்க வேணும் கணக்கை. किसी ने 10 शब्द कहे तो हम शांत रहे, யாராவது 10 फिर வசனம் हम भी 2 கூறினா शब्द कह देते हैं, நாங்க அமைதியாக இருக்க तो வேணும். 80% நாங்கள் 2 सिर्फ हुआ, வார்த்தை 20 சொன்னால் फिर रह போதும். गया। 80% चुप्पी நாங்க करने கணக்க में थोड़ा बड़ा முடிச்சிட்டா दिल रखता है, 20% இன்னும் कभी कमाई இருக்கின்றது. ज्यादा ஆகவே நாங்கள் கணக்கை முடிக்கிறதுக்கு பெரிய तो இதயத்தோடு व्यर्थ பெரிய संकल्प இதயம் ना आना, வேணும். एक निर्संकल्प स्थिति வீணான कभी எண்ணம் आएगी। வராது. आज भी बाबा ने कहा हर एक के प्रति शुभ பாபா भावना என்றும் கூட सबके लिए। சொன்னார், எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. மற்றோடு நாங்கள் बाबा के बच्चा है, ஒவ்வொருத்தரிலையும் बुरा நல் तो कोई भी नहीं होता। வாழ்த்துக்களையும் நல்ல உணர்வுகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று लेकिन பாபா हर என்றும் एक का சொன்னார். स्वभाव संस्कार अलग है। ஒவ்வொருத்தரிலையுமே நாங்கள் அவ்வாறு வைத்துக் கொள்ள வேணும். तुम्हें ये ஒவ்வொருத்தருடைய देखो कि சுபாவமும் दूसरे में पता लगता है சம்ஸ்காரமும் कब संस्कारी बंद வித்தியாசமானது. हो रहा है। நான் சொல்ல कि मैं முடியும், இந்த दूसरे को சம்ஸ்காரங்கள் अटेंशन न देके வரும்போது खुद पे வெளிப்படும் போது अटेंशन रखूं कि मेरा संस्कार நான் மற்றவர்கள கவனம் फिर से செலுத்த வேண்டிய संकल्प அவசியமில்லை. நான் என்னில वाणी கவனம் और செலுத்த कर्म வேணும். बनाए। என்னுடைய பழக்க வழக்கங்கள், तो வார்த்தைகள், बड़ा செயல்கள், सूक्ष्म है என்னுடைய और मैं செயல்பாடுல समझती हूँ हर एक जानता तो है கொண்டு ना பார்க்க कि வேணும், मेरे கவனத்தை कौन செலுத்த से வேணும். संकल्प चल जाते हैं किसी के प्रति। என்ன எண்ணத்தை நான் செய்யறேன், என்ன तो उसके लिए சம்ஸ்காரங்கள் मैंने வருது देखा है என்று कि சொல்லி அதனை பார்க்க जो बाबा வேண்டும். कहता है ना साक्षी ஏதாவது दृष्टा வந்தால் हो, கூட அவ்வாறு பார்க்க வேண்டும். साक्षी होकर நாங்கள் हर एक अपना पार्ट बजा रहा பற்றற்ற है। பார்வையாளராக இருக்க வேணும். न्यारे होके देखो ஒவ்வொருத்தருமே அவங்களோட और பாகத்தை प्यारे बने रहो। நடிக்கிறாங்க. ஆகவே நான் और பற்றற்று जितनी இருக்க வேணும், जितनी हम अपनी इस மிகவும் प्रकार की அன்பாக இருக்க परिस्थिति வேணும். बनाते जाएंगे तो परिस्थिति का நான் प्रभाव नहीं होगा। இப்படியான சுயஸ்திதியில இருக்க என்னுடைய परिस्थिति का என்னுடைய प्रभाव तब होता है சுயஸ்திதியை உருவாக்கும் போது जब अपनी स्थिति அந்த थोड़ी சூழ்நிலை कमजोर என்னை है। பாதிக்காது. சூழ்நிலை என்ன பாதிச்சிட்டு சொன்னா कैसे நான் भी ஒரு है கொஞ்சம் பலவீனமாக स्थिति இருக்கின்றேன். तो अपनी बनानी என்ன पड़ेगी। நடந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. என்னுடைய ஸ்திதி என்னுடைய சொந்தமான इसलिए ஸ்திதி எனக்குரியது. संस्कार ஆகவே विमंच रहो मेरे, बार बार वही என்னுடைய संस्कार பழக்க बार बार வழக்கங்கள், पता भी சம்ஸ்காரங்கள் होता है फिर भी அவ்வாறு திரும்ப திரும்ப उस पर வெளிப்படக்கூடாது. attention दो। அதுல கவனம் செலுத்த வேணும். कि मैं क्यों टाइम ऐसा आता है कि टेंशन आ जाती है, अधीर ஏன் हो जाते அப்படியான हैं। நேரம் வருகிறது? ஏன் நான் பொறுமையை இழக்கிறேன்? कुछ ऐसा अंदर में संकल्प आते हैं இவரியான जो मेरे எண்ணங்கள் अच्छे नहीं है, வந்தால் உள்முகமாக अपनी उन्नति तो அது होगी नहीं। எங்களுடைய சுயத்துக்கு நல்லதில்லை. तो ஆகவே जितना जितना நாங்கள் अपने ऊपर ध्यान देंगे முன்னோக்கியும் செல்ல மாட்டோம். बाबा ஆகவே कहता है कि நாங்கள் संस्कार எங்கள अभी கவனம் नए செலுத்த बनाओ, வேணும். பாபா आदि अनादि கூறுகிறார், स्वरूप के बनाओ। நாங்கள் புதிய பழக்க வழக்கத்தை உருவாக்கி तो பழைய பழக்க संस्कारों की வழக்கத்திலிருந்து புதிய பழக்க भिन्नता வழக்கத்தை होते நாங்கள் भी உருவாக்க मतभेद வேணும். नहीं होगा, அனாதியானதாக சம்ஸ்காரங்களை உருவாக்க வேணும். संघर्ष नहीं होगा। ஆகவே நாங்க வேறையாக்கள மற்றவையின் பழக்க एक बार अगर हम வழக்கத்துல अपने அபிப்பிராயத்துக்குள்ள जीवन போனா में அங்கு ये नियम बना लें, நாங்கள் धारणा பிரச்சனைக்கு बना लें, போயிருவோம். ஆகவே कुछ समय करते நாங்கள் ही रहें तो फिर नेचुरल हो जाएगा। தாரணை செய்ய வேணும். विजय बनना है, बाबा कहता है ना அங்கு to be நாங்கள் passed, வெற்றியாளராக வர வேணும். तो हमें तो पास विथ ऑनर ही होना है ना।
तो इशारा बाबा कह ஆகவே रहे हैं பாபா சொல்ற நாங்கள் வந்து अभिलाषा निश्चय திறமை சித்தியுடன் सच्चाई और நேர்மையாக सत्य சித்தி அடைய வேணும். பாபா கூறுகிறார் உண்மை, நேர்மை, சுத்தம், அத்துடன் சுத்தம். நம்பிக்கை, நேர்மை, அத்துடன் சுத்தம். ब्रह्मा बाप और शिव बाप की विशेष पसंद है ही पवित्रता. दोनों बाप को தந்தை பிரம்மாவினதும் தந்தை சிவனிடம் ब्रह्मा बाप விசேஷ शिव बाबा முன்னுரிமை दोनों की पसंद தூய்மையே है ஆகும். पवित्रता. पवित्रता தந்தை की பிரம்மாவினதும் परिभाषा தந்தை है சிவனினதும் விசேட परिभाषा முன்னுரிமை बहुत தூய்மையாகும். श्रेष्ठ. எவ்வாறாயினும் தூய்மையின் और வரைவிலக்கணம் बहुत गूढ़ है. மிகவும் ஆழமானது. अब जब कहते हैं सच्चे दिल पर साहब राजी तो दिखाई तो नहीं पड़ता है ना. இது மிகவும் पर ஆழமானது, अगर साहब राजी है அத்துடன் மிகவும் इसका மேன்மையானது. मतलब दिल साफ है नहीं. கடவுள் बाबा कहते கூறுகிறார் हैं நீங்கள் कि நேர்மையான இதயத்தோடு இருக்க வேண்டும் என்று. तो ஒன்று पवित्रता की வந்து நீங்கள் परिभाषा நேர்மையாக बहुत இருக்கிறது. श्रेष्ठ है और गुह्य है. எவ்வாறாயினும் पवित्रता जहाँ होगी தூய்மையின் वहाँ வரவிலக்கணம் மிகவும் निश्चय भी ஆழமானது. होगा, தூய்மை இருக்கும் போது அங்கே இயல்பாகவே सच्चाई भी होगी நம்பிக்கை, और सफाई भी நேர்மை, होगी. சுத்தம் என்பனவும் तो बाबा कहते முன்னோக்கி हैं ये செல்லப்படும். सब आ जाता है. நம்பிக்கை, நேர்மை, சுத்தம் संपूर्ण என்பனவும் पवित्रता விருத்தி का अर्थ செய்யப்படும். ही है कि सपन पात्र में भी சம்பூர்ண தூய்மை என்பதன் அர்த்தம் अपवित्रता मन और बुद्धि को தூய்மையின்மை உங்களின் மனம் स्पर्श அல்லது नहीं புத்தி करे. உங்களின் கனவுகள்ல கூட தொடக்கூடாது. जो भी संस्कार आता है फिर मन में और बुद्धि पर असर डालता है. என்ன तो बाबा சம்ஸ்காரங்கள் कहता है வந்தாலும் कि கூட அது इसी को எங்களுடைய कहा जाता है மனதையும் वैष्णव. பாதிக்கும், எங்களுடைய புத்தியையும் वैष्णव जो होते हैं பாதிக்கும். ना ஆகவே பாபா टच भी கூறுகிறார் ना हो. இதுவே உண்மையான வைஷ்ணவராக இருத்தல் எனப்படுகிறது. ஆகவே எங்களுடைய तो किसी का கனவுகள்ல கூட स्वभाव அது संस्कार தொடக்கூடாது. எந்த ஒரு उनको टच भी ना हो. தூய்மையான தூய்மையற்ற தன்மை யாருடைய ये சுபாவமோ அல்லது homework இந்த करेंगे और अभी बिल्कुल பழக்க शांत हो வழக்கமோ जाए. எங்களை தொடக்கூடாது. ஆகவே சில கணங்கள் நாங்கள் अपनी निश्चय बुद्धि और सच्चाई எங்களுடைய सफाई का புத்தியில நம்பிக்கையை स्वरूप வைத்துக் लेके கொண்டு बैठेंगे. நாங்கள் வந்து தூய்மையும் நேர்மையுமான ரூபத்துல இருந்து தியானம் பண்ணுவோம். இப்போது शांति. சாந்தி. அழியாத ஞான ரத்தினங்களால் உங்கள் மடியை நிரப்புங்கள். சரீர உணர்விலிருந்து விடுபட்டு தெய்வீக வாசகங்களை கேட்போம். அவ்வியக்தி முரளி 18/1/1978 பாப்தாதாவின் சேவைக்கான பிரதிபலன்கள். பாபாவுக்கு தெரியும் பாபா குழந்தைகளுக்கு மிகவும் ஆழமான அன்பு இருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும்
எவ்வாறு இருந்தாலும் குழந்தைகளுக்கு தந்தை மேல் மிகுந்த அன்பு இருக்கிறது என்று தந்தை தெரிந்திருக்கிறார். ஆனாலும் தந்தைக்கு குழந்தைகள் சேர்த்து சேவை மேலும் அன்பு இருக்கிறது. தந்தை மேல் உள்ள அன்பின் வெளிப்படையான அடையாளம் சேவை மேல் அன்பு இருப்பது ஆகும். எப்படி ஒவ்வொரு அடியிலும் பாபா பாபா என்று கூறுகிறீர்கள், அதே போல் ஒவ்வொரு அடியிலும் தந்தை மற்றும் சேவை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சேவையின் காரியம் முடிவடையும். மேலும் தந்தையுடன் செல்வீர்கள். இப்பொழுது பாப்ததா ஒவ்வொரு குழந்தையையும் லைட் மற்றும் மைட் ஹவுஸ் ரூபத்தில் பார்க்கின்றார். மைக் வாய்மொழி சக்தி நிறைந்ததாகி விட்டது. ஆனால் லைட், மைட் மற்றும் மைக் மூன்றுமே சக்தி நிறைந்ததாக சேர்ந்தே இருக்க வேண்டும். சப்தத்தில் வருவது சுலபமாக இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுகம், சாந்தி மற்றும் தூய்மையின் 3 லைட்களையும் தன்னுடைய மைக் மூலமாக கொடுக்க முடிகிறது மாதிரி அந்த சக்திசாலியான நிலையை உருவாக்குங்கள். நாளை இது தொடரும். மூதாதைய ஆத்மாக்களின் பகிர்வுகள். सिंपल 2 ड्रेस सिलाई बस हम वो पहन जब तक एक कहें जब तक कपड़ा हल्के के हल्का कपड़ा. நான் எளிமையான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து கொண்டிருந்தேன். வண்ண ஆடைகள் துறந்து 2 ஜோடி சாதாரண ஆடைகளை மட்டும்தான் வைத்துக் கொண்டேன். நகைகளையும் முற்றிலுமாக துறந்து அதன் பிறகு அவற்றை மீண்டும் ஒருபோதும் அணியல. தாதி ஒரு கேள்வி. தாதி அவங்கள்ட்ட எல்லாம் தாதி வரையில அவர் தன் மாமியார் வீட்டில் இருந்தார். அவ எங்களை கேலி செய்வர். அவர்கள் பாருங்க எப்போதுமே ஒரு பகுதியாக கதைப்பா பாபா என்று சொல்லிக்கொண்டு இவங்க முயற்சி செய்வாங்க. ஆனா தாதி 5 to 6 வயதுக்கு இடைவெளி இருக்குது. வயதுல மூத்தவ 11-12 வயது மூத்தவர். அந்த மூத்த ஆனந்த் கிஷோர் அவரும் ஏறக்குறைய ஒரே வயதினர். அவருக்கு இப்போது 81-82 வயது இருக்கலாம் இது கூறினப்போ. அப்போது எனக்கு நான் 14 வயது, அம்மாவும் 17 வயது. அந்த நேரம் அம்மா என்னை விட 2-3 வயது மூத்தவர். தீடி 11-12 வயது மூத்தவர். சந்திரமணி தாதி, சாந்தாமணி தாதி மற்றும் எல்லோருமே ஒரே வயதினர். நாங்கள் எல்லோருமே ஒரே மாதத்திலாம் பிறந்தோம். சந்திரமணி தாதி அவ என்னை தொடர்ந்து வந்தார். அதுக்கு பிறகு வந்தார் சந்திரமணி தாதி அப்படி என்று சொல்றாங்க. இதுல எளிமையான உடை, எளிமையாக இருந்தார் தாதி. அதை பற்றித்தான் கூறுறார். எளிமையான சிம்பிளிசிட்டி. Sorry.
Om Shanti. Finish the seed of impurity and become completely clean. ஓம் சாந்தி. தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக தூய்மையானவராக ஆகுங்கள். நம்பிக்கை, நேர்மை, அத்துடன் தூய்மையான தன்மை, சுத்தமாக இருத்தல். நம்பிக்கை, நேர்மை மற்றும் சுத்தம் தந்தை பிரம்மாவினதும் தந்தை சிவனினதும் விசேஷமான முன்னுரிமை தூய்மையே ஆகும். எவ்வாறாயினும் தூய்மையின் வரைவிலக்கணம் மிகவும் ஆழமானது. தூய்மை இருக்கும் போது அங்கே இயல்பாகவே நம்பிக்கை, நேர்மை, சுத்தம் என்பனவும் விருத்தி செய்யப்படும். சம்பூர்ணமான தூய்மை என்பதன் அர்த்தம் தூய்மை இன்மை உங்களின் மனம் அல்லது புத்தி உங்களின் கனவுகள்ல கூட தொடக்கூடாது. இதுவே உண்மையான வைஷ்ணவராக இருத்தல் எனப்படுகின்றது. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. அவ்வியக்த பரிவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைக்கு திகதி ஆகஸ்ட் 23. தூய்மையற்ற விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக தூய்மையானவராகுங்கள். இன்றைய தலைப்பு நம்பிக்கை, நேர்மை, அத்துடன் சுத்தம். தாதி பிரகாஷ் மணிஜியின் விசேஷமான பகிர்வுகள். தாதி ஜாங்கியினால் பகிரப்பட்டது. தூய்மையான இதயம். ஆரோக்கியமாக இருத்தல், ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒருவர் யாருடன் இருந்தாலும் எல்லா உறவுகளிலும் மகிழ்ச்சியை வளர்க்கிறது. தங்களின் இயல்பையும் சம்ஸ்காரங்களையும் மற்றவர்களின் இயல்புகளையும் சம்ஸ்காரங்களையும் புரிந்து கொண்டு அவர்கள் அனைவருடனும் இணக்கமாக பழகுவாங்க. அவங்க பற்றற்றவர்களாகவும் என்றும் தூய்மையாகவும் இருப்பாங்க. இந்த குணம் மிகவும் கவர்ச்சிகரமானது. அதனாலதான் அவங்க எவ்வளவு இரக்கமுள்ளவராகவும் எளிமையானவர்களாகவும் நேர்மையாகவும் இருக்கிறார்கள் என்று மக்கள் வியந்து கூறுகிறாங்க. இறைவன் அவர்களுக்கு அளவற்ற அருளை வழங்கி அவர்களை பிச்சைக்காரர்களிலிருந்து கொடையாளியாக மாற்றியுள்ளார். ஓம் சாந்தி. இப்பொழுது நாங்கள் மோகினி டிடிஜி கூறுவதை கேட்போம். Om Shanti. Om Shanti. We have been listening to Dadi Prakash Mani's life story in her own words. Dadi Prakash Mani இந்த வாழ்க்கை வரலாறை பற்றி நாங்கள் அவளுடைய சொந்த குரலிலிருந்து கேட்டோம். அவ 14 வயசிலிருந்து வந்தப்போ மற்ற தாதிகளும் தாதிஸ் கூறினார்கள் அதே இயர்ல அதே மாதத்துல நிறைய பேர் பாபாட்ட வந்தாங்க. அவளுக்கு 14 வயசாக இருக்கும் போது அவ எந்த ஒரு கலர் உடுப்போ எந்த ஒரு நகைகளோ போடக்கூடாது என்று சொல்லி தன்னை அர்ப்பணம் செய்தா சொல்லி கூறுறாங்க. குடும்பங்கள் ஒரு இளமையான ஒரு ஆள் இப்படி செய்யக்கூடாது, அப்படி உடுக்கக்கூடாது என்று செய்யல. அது இது உள்முகமான ஒரு வளர்ச்சியை கொண்டு வருகிறது. அத்துடன் அது பாதுகாப்பையும் அளிக்கின்றது. நிறைய பேர் வீட்டை விட்டுட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அதன் பிறகு அது அவங்களுடைய பாகம் இல்லைன்னு அவங்க பாபாவுல அன்பாக இருந்தாங்க. என்ன பாகத்தை நீங்கள் நடிக்கின்றீங்களோ அங்க உங்களுடைய இளம் வயதிலிருந்தே சில பழக்க வழக்கங்கள் வெளிப்படும். நீங்கள் எல்லோருமே இளமையாக இருக்கும் போது நீங்கள் எவ்வாறு இருந்தீர்களோ
எங்களுடைய what kind of company we liked, நாங்கள் what we எப்படியான wanted to do. It's யாரோடு very interesting to நாங்கள் connect கம்பெனி our யாரோட childhood சகவாசத்துல இருக்க வேணும், as இதெல்லாம் a எங்களுடைய Brahmin, as இளமையான Baba's children, இளம் வயதிலிருந்தே தொடர்பு and our part பட்டிருக்கின்றது. which we are playing now. பிராமணராகிய நாங்கள் என்ன பாகத்தை Because நாங்கள் it must be starting from நடிக்கின்றோமோ very beginning. It இது suddenly வந்து didn't happen ஆரம்பத்திலிருந்தே இது that we are playing நடக்கிறது. this part ஆரம்ப which we playing now. காலத்திலிருந்து இப்ப இது It வந்து must be from திடீரென்று childhood. நடக்கலன்றல அது உங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தே இருக்கின்றது. நாம என்ன Yeah, பாகத்தை if you இப்போது go back to நடிக்கிறோம்ன்றது that, கூட. and how old were you? How நீங்கள் did you எவ்வளவு start? வயதாக இருந்தாலும் நீங்கள் எவ்வாறு How you நீங்கள் finally அதனை decided? ஆரம்பித்தீங்க, அப்புறம் கடைசியாக நீங்கள் என்ன Actually, தீர்மானம் everyone can write எடுத்தீர்கள்? their book of எல்லோருமே life உங்களுடைய story வாழ்க்கை because வரலாறை very, பற்றி very ஒரு புத்தகத்தை interesting. எழுதலாம். And then the journey begins. இந்த பிரயாணம் ஆரம்பிக்கப்பட்டது போது Brahma Baba, பிரம்மா பாபா when these young girls start going, இளம் you're able to look at the speciality of each one. இளம் பெண் பிள்ளைகளோடு இந்த இளம் வயதினரோடு That இதனை understanding of Baba's ஆரம்பித்தாரு. இளம் பிள்ளைகளோடு ஆரம்பித்தாரு. faith in Baba, பாபாவினுடைய அதை புரிந்து கொண்டாங்கள். எல்லோரும் பாபாவுல love for நம்பிக்கை Yagya. நம்பிக்கை வைத்தார்கள். யக்யாவில அன்பு Some of வைத்தார்கள். these things சில Baba could விடயங்கள் notice. இதனை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் So இருக்கின்றது. naturally then these souls start coming closer to Baba. இயல்பாகவே ஆத்மாக்கள் பாபாவுக்கு And நெருக்கமாக Baba start வந்தார்கள். giving them some assignment. அவங்க வந்து சில அசைன்மெண்ட்டுக்கு வந்து அசைன்மெண்ட் Prakashmani பண்ண Dadi நாங்கள் since childhood. சின்ன வயசுல இருந்தே தாதி பிரகாஷ் மணி She was அவர்கள் like kind of commander. அவ வந்து ஒரு Commander in the கமாண்டர் sense மாதிரி. Baba said it, she will do it and get it பாபா done. சொன்ன உடனே செய்திருவா. Mama was young. பாபா வந்து மம்மா வந்து மிகவும் யங்கா இருந்தாங்க, இளமையா When she இருந்தாங்க. will repeat knowledge அவன் ஞானத்தை திரும்ப சொல்லும் போது after churning, அதை after study, கடைந்த Baba பின்பு immediately noticed உடனே that something பாபா different. உடனே It's the அதனை wisdom. நோட்டீஸ் பண்ணி சொல்லுவார். இது ஒரு That means the way she churned knowledge. அவளுடைய ஞானத்தின் அறிவு. And that is why அவ எவ்வாறு அந்த Mama ஞானத்தை was given the title of கடையிருந்த Saraswati. முறை. அதனாலதான் மம்மா வந்து And then was சரஸ்வதி also என்ற Mama தலைப்பு Jagatamba. கொடுக்கப்பட்டது மம்மாவுக்கு. And then Baba asked her அதுக்கு பிறகு பாபா மம்மாவை to கேட்டாங்க speak for 15 minutes 15 நிமிடம் before கதைக்க Baba சொல்லி. came for Murli. பாபா முரளிக்கு வரும் முன்பு 15 So நிமிஷம் கதைக்க Mama's சொன்னாரு. was கதைக்க not சொன்னார் called மாமாவை. class. We said Mama is Murli. மம்மாட கிளாஸ் என்று நாங்க Everyone else, சொல்றோம்ல, அது மம்மாட முரளி என்று we தான் call it சொல்லுவோம். their classes. அது But not மம்மாட Murli. வகுப்பு என்று அழைக்கப்படாது. பாபா மம்மாவண்ட So முரளி how என்று each சொல்லுவோம். one came with those specialities. ஒவ்வொருத்தரும் அந்த விசேஷமான தன்மையோடு எவ்வாறு And based on வந்திருக்கிறார்கள், that, எவ்வாறு everyone start ஒவ்வொருத்தருண்ட getting those அடிப்படையிலையும் roles, this அவை இந்த responsibilities, that part. பொறுப்புகள், அவை இந்த பொறுப்புகள், So பாகங்கள் each one of us, ஒவ்வொருத்தரும் we can look at how Baba, நாங்கள் our part in drama, பார்க்கலாம். because பாருங்க that's எங்கட also பாகத்தை powerful, right? பாகத்தை எவ்வாறு என்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய Each one of us ஆத்மா has வந்து our own மிகவும் fortune. சக்தி வாய்ந்தது. ஒவ்வொருத்தரும் பாக்கியசாலிகள். நாங்கள் ஒவ்வொருத்தருமே பாக்கியசாலிகள். And then specialty and அதன் பிறகு opportunity. விசேஷமான தன்மைகளும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. That is also specialty. அதுவும் To கூட take that விசேஷமானது. opportunity அதனை and do நாங்கள் that service. வாய்ப்பாக பயன்படுத்தி சேவைக்கு செய்ய வேண்டும். I remember Baba will assign us பாபா வந்து so ஒரு many அசைன்மெண்ட் things. கொடுத்தப்போ நிறைய விடயங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றது என்று டிடி அவர்கள் கூறுகிறார்கள். Children can travel, children can குழந்தைகளா go arrange பிரயாணம் exhibitions, children பண்ணுவாங்க. can
And we were able பிரயாணம் to do செய்து it. சேவையில் செய்வாங்க. அதுகளை பற்றி Even it was கூறுகிறார்கள். அதனை young நாங்கள் age or we செய்யக்கூடியதாக were still இருந்தது. நாங்கள் not taken. இளம் வயதினராக இருந்தாலும் கூட But Baba லௌகீக said it உலகத்தில் and we were இருந்தால் able to do it. லௌகிக So again, we வேலைகள் were செய்து able to do கொண்டிருந்தாலும் it. கூட பாபா சொல்லும் It's the போது success. நாங்கள் அதனை செய்வோம். பாபா அதனை செய்யும் போது அங்கே வெற்றி கிடைக்கின்றது. There is opportunity, then அங்க there is வாய்ப்பு ability. இருக்கிறது. அதன்படி And luckily, if our செய்யக்கூடியதாக இருக்கும். abilities are ஆகவே good எங்களுக்கு ideas, எங்களுடைய செய்யக்கூடிய அந்த விடயங்கள் நல்ல good body to put திட்டங்களை that கொண்டு வரும், and நல்ல also ஆரோக்கியத்தை கொண்டு வரும், அதோடு that we are able to do it. செல்வமும் இருக்கும். That அதனால means we are நாங்க able to செய்யக்கூடியதாக serve இருக்கும். through அதனாலதான் mind, body and wealth, எங்களுக்கு which is a சேவை great செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய மனம் Some புத்தி can only serve செல்வம் through மூலமாக great நாங்கள் ideas. செய்யக்கூடியதாக with இருக்கு. சிலர் நல்ல physical, திட்டங்கள் மூலம் திட்டமிட்டு some சேவை with பண்ணுவாங்க. wealth, but if you சிலர் can do with three, பௌதியமான I பணங்கள் மூலம் always tell செய்வாங்க. people you all are நீங்க fortunate 3 விதத்திலையும் that சேவை you have செய்தீங்கன்னா நீங்கள் capacity to serve. பாக்கியசாலிகள். அதைத்தான் நாங்க சொல்லுவோம், நீங்கள் பாக்கியசாலிகள் என்று சொல்லுவோம். 3 விதத்திலே மனம், புத்தி, செல்வம். So listening to Dadi Prakashwani's childhood, அப்ப நீங்கள் how she பாக்கியசாலிகள் came என்று in சொல்லுவேன் என்று சொல்லுவீங்க என்று சொல்றாங்க டிடி. I think it will be தாதி very பிரகாஷ் மணி interesting இந்த if it goes ஞானத்தை on கேட்கும் போது listening through her own words. அவங்களுடைய சொந்த வார்த்தைகளை கேட்கும் போது And then when Baba பாபா was becoming aware, பாபா அவ்வியக்தமான Baba gave பிறகு her hand into Dadi அவ Prakashmani's தாதி hand, பிரகாஷ் மணியோட கையை பிடித்து like handed over பாபா the responsibility of your life. பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டார். And Dada very smilingly, happily மிகவும் accepted that. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோடு So each one அதனை of us, ஏற்றுக்கொண்டாங்க. we have our own part. ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு சொந்த பாகங்கள் And then இருக்கின்றன. Baba's attention on us, பாபாவோட கவனமும் எங்களில் இருக்கின்றது. how we do it, how we create எவ்வளவுக்கு it, நாங்கள் செய்கின்றோம், create எவ்வாறு our fortune. உருவாக்குகின்றோம், எவ்வாறு எங்களுடைய God's பாக்கியத்தை attention. Baba உருவாக்குகின்றோம், looks at everything. எங்களுடைய கவனத்தை இழுக்கின்றது. And not only அதுல கவனம் செலுத்தியும் வேணும். good action, the power accumulates, நாங்கள் charitable நல்ல action. நல்ல but Baba நல்ல keeps giving more and more blessings. நல்லதா And புண்ணியத்தை also மட்டும் more and சேர்த்துக் more கொள்வதில்ல, gifts and பாபா special நிறைய நிறைய That's ஆசீர்வாதங்களையும் what I've தருகின்றார். experienced in my life. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவத்தை That பெற்றுக்கொண்டேன் Baba is the one அப்படின்னு who டிடிஜி makes us கூறுகிறார்கள். not பாபா only எங்களை எவ்வாறு 16 உருவாக்குகிறார். degree purity, நாங்கள் 60 but then it டிகிரி says all சாரி virtues. 16 கலைகள் நிறைந்தவர்களாக தூய்மையாக நிரம்பியவர்கள் என்று இல்ல, எல்லா This is also Baba's drishti, எல்லா Baba's love, எல்லா Baba's, எல்லா கலைகளும் எல்லா it's not just தூய்மைகளும் my இருக்க own வேணும். effort, right? இது என்னுடைய முயற்சியில மட்டுமில்ல, Baba அதாவது like நாங்கள் if we தூய்மை are doing, நிரம்பியவராகவும் இருக்க he வேணும். has to bless us நம்மட with முயற்சி something more. மட்டுமல்ல, We பாபாட step by ஆசீர்வாதம் step, இருக்கிறது. we படிப்படியாக keep receiving. நாங்கள் இதனை பெற்றுக்கொள்வோம். But if we don't do it, நீங்கள் செய்யலை என்று சொன்னா, if we don't avail those opportunities, நீங்கள் அந்த வாய்ப்புகள் we கிடைத்து don't need anything கிடைத்தும் from நீங்க Baba, right? செய்யலை என்று சொன்னா, நீங்கள் But when பாபாட்ட we இருந்த do it, ஒன்றுமே Baba இல்ல, ஒன்றும் தேவையில்லை. ஆனா நீங்க செய்யும் போது அதனை miracles பெற்றுக்கொள்வீர்கள். happen, wonders happen. You ஆகவே yourself இது ஒரு amazed how it's மிராக்கிளான happening. நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். That we start seeing Baba's இதனால wonders, right? பாபாட பாபா So sometimes எப்படி think about your own இதனால stories. நீங்க ஆச்சரியப்படக்கூடியதாக While listening பார்க்கக்கூடியதாக to Dadi இருக்கும். Prakashmani, I'm just so excited to see that each டாடி one of us, பிரகாஷ் டாடி பிரகாஷ் மணி since we இந்த came, most of ஒவ்வொன்றையும் us came young age, பார்க்கும்போது இளம் வயசுல தான் has, வந்தப்போ we have நாங்க beautiful stories எல்லோருமே எங்கள் எல்லோருக்குமே So அழகான இப்படியான homework கதைகள் Baba is giving இருக்கின்றன. us is பாபா வீட்டு பயிற்சி தந்திருக்கிற purity also is faith. தூய்மை
அதாவது honesty, தூய்மை ஆனது வந்து நேர்மை, cleanliness. நம்பிக்கை, நேர்மை, அத்துடன் சுத்தம். So Baba says that special பாபா கூறுகிறார், தந்தை பிரம்மாவினதும் preference of Father தந்தை சிவனினதும் Brahma and விசேட Father Shiva முன்னுரிமை தூய்மையே is ஆகும். purity. தந்தை பிரம்மாவினதும் தந்தை Because that சிவனினதும் God is, no, God is love. சிவனினதும் விசேட God is முன்னுரிமை pure. தூய்மையே ஆகும். என்னடா So what கடவுள் he is, that's தூய்மையானவர், what he will like, right? அதுதான் Baba அவருக்கு says, விருப்பம் இல்லையா? however, எவ்வாறாயினும் பாபா கூறுகிறார், the definition of purity தூய்மையின் very வரை deep. விலக்கணம் மிகவும் ஆழமானது. So Baba says that பாபா when there கூறுகிறார், is purity, தூய்மை இருக்கும் போது then the faith, அங்கே இயல்பாகவே நம்பிக்கை, honesty, நேர்மை, and cleanliness also அத்துடன் சுத்தம் என்பனவும் develops naturally. விருத்தி So செய்யப்படும். Baba says that the meaning பாபா of saying கூறுகிறார், சம்பூர்ணமான purity தூய்மை is- என்பதன் அர்த்தம், meaning of complete purity is சம்பூர்ண that தூய்மை என்பதன் impurity does அர்த்தம், not touch தூய்மையின்மை உங்களின் மனம் your அல்லது mind புத்தி, and your intellect. உங்களின் கனவுகள்ல கூட தொடக்கூடாது. Any kind, என்ன whether your விதமானது internal என்றாலும், or உங்களுடைய anyone, உள்ளாந்த உங்களில் உள்ளாந்த விடயங்கள் என்றாலும் எதுவுமே உங்களோட So கனவுகள்ல Baba கூட says தொடக்கூடாது. even should not இதுவே உங்களின் affect வரை you even in your விலக்கணமாகும். dreams. உங்களுடைய This இதுவே is so உண்மையான a true இதுவே Vaishnava. உண்மையான வைஷ்ணவராக இருத்தல் எனப்படுகிறது. Vaishnavas try to remain untouched. வைஷ்ணவர் As soon வந்து as anything தொடக்கூடாது touches them, அப்படி they என்று சொல்லுவாங்க. go shower, wash it. ஏதாவது தொட்டுட்டோம்னா அவங்க வந்து உடனே போய் So our குளிச்சிடுவாங்க. attention, எங்களுடைய just கவனமும் feel natural. How நாங்களும் natural it கவனம் செலுத்த வேணும். is. What Baba is giving us. நாங்கள் இயல்பாகவே At அதனை every உணரக்கூடியதாக இருக்க வேணும். If you notice, பாபா he's கூறினபடி giving something. இதனை நாங்க அறிந்து கொண்டு And பாபா if we really எங்களுக்கு notice the இவ்வாறு கொடுத்திருக்கிறார் என்று நாங்க அறிந்து கொள்ள வேணும். then our heart also remains அதனை பெற்றுக்கொண்டு generous எங்களுடைய இதயங்கள் கூட மிகவும் பெருந்தன்மையானதாக as we இருக்க receive, வேணும். we keep using it. Right? நாங்கள் பெறும்போது தொடர்ந்து அதனை பயன்படுத்த வேண்டும். It's little mysterious, right? இது Everything in universe is like that. எங்களுடைய இந்த Like some பிரபஞ்சம் people கூட holding இவ்வாறு Karma இருக்கின்றது. brings good karma brings good result. Who gives? Say God. Hmm? யாரு But இந்த how கர்மா in கூட this universe இவ்வாறு இருக்கிறது. this இவ்வாறு system works in a natural way. இந்த முழு பிரபஞ்சத்துக்கு இந்த Elements, animals, சிஸ்டம் அவ்வாறு everything இந்த அமைப்பு responds வந்து to அவ்வாறு வேலை every செய்கின்றது. action, reaction, right? எவ்வாறு செயல்பாடுக்கும் ஒரு எதிர் செயல்பாடு So நடக்கின்றது. ஒவ்வொரு Faith, தூய்மை, honesty, நம்பிக்கை and cleanliness. and சுத்தம். So all that is what we have to see that we imbibe or inculcate in our life. இவை எல்லாத்தையும் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உட்கிரகிக்க வேணும், இன்கல்கேட் பண்ண வேணும். Om Shanti, dear Moini Didi. Good to see you. Om Shanti. Different Andana Mohini Didi. Different flower today from the balcony. பால்கனில இருந்து Blue in the அவ்வியக்த beautiful பரிவார் உங்கள் எல்லோருக்குமே golden பூ heart. கொண்டு That's what I வந்திருக்கிறேன் like. They have சொல்லுறாங்க. golden heart and white wings. இதயம் I வந்து think they are like angel flowers. Golden heart and white wings. பொன்னான இதயம், வெள்ளை பூ. So this Your is for balcony you. seems to be God's garden. இது இறைவனுடைய Yeah, I like தோட்டத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. So yes, It blossoms. now we are celebrating
Raksha Bandhan right now at the moment. We have Sister Kala here in Montreal. மான்ட்ரியல்ல சிஸ்டர் கலா வந்திருக்கிறாங்களா? Tomorrow morning, tomorrow night. இன்னைக்கு I've been visiting Quebec, Halifax. Halifax. Ottawa tomorrow, Monday, Tuesday. So it is Raksha Ottawa. Bandhan, and next Friday I think will be the official date. ரக்ஷபந்தம் I கொண்டாடுறாங்களா? know you've been talking about மான்ட்ரியல்ல, purity the whole month. கியூபெக் எல்லா So இடத்துலயும். hopefully this little question will be a bit different. And I'm wondering, thinking about the relationship இந்த முழு we have மாதமும் with நாங்கள் purity. இத தூய்மையை பற்றி And கதைக்கிறோம். when I look, for example, at Daddy Prakash Mani அதாவது பிரகாஷ் and மணி to இந்த most of the daddies and to the deities as well, பார்க்கும்போது எல்லா it தாதி seems that their தீதி relationship எல்லோருமே with அந்த purity உறவு முறையில தூய்மை was இருக்கின்றது, very natural, காணக்கூடியதாக very இருக்கிறது. automatic, right அது from the மிகவும் beginning. இயல்பாக இருக்கிறது. And they ஆரம்ப adopted காலத்திலே purity, இருந்து அவங்க தூய்மையை like they ஏற்றுக்கொண்டார்கள். embodied purity their அதன் whole life. சொரூபமாக அவங்க அந்த முழு I think for many வாழ்க்கையில of us, முழு I mean, முழு for முழு myself, but many others வாழ்க்கையில equally, அதனை we come from வாழ்கிறாங்க. another world அப்படி was a little bit, they முழுவதுமாக love purity, தூய்மையின் அடிப்படையில but it required a little effort நாங்கள் to இங்க maintain வந்து it. சில முயற்சி And பண்ணி now we're அதனை serving பராமரிக்க people in the வேண்டி world இருக்கிறது. who தூய்மைக்கு may not become Brahmins, and we உலகத்துல also want பார்க்கும்போது to share with them the beauty of அவங்க purity. வந்து But many don't தூய்மை connect with purity பிராமணர்களாக naturally the way we do. இல்லாவிட்டாலும் They will நாங்க argue that தூய்மையை lust பற்றி is not கதைக்கும் really போது impure, அவங்கள் and that எங்களோட anger sometimes is ஆர்கியூ good, பண்ணி கொண்டிருக்கிறார்கள். and சில they don't நேரத்துல understand கோபப்படுறாங்க. purity. அவங்க வந்து Do you புரிந்து feel that the கொள்றது இல்ல. relationship with purity has changed over the நீங்கள் இதனை years, புரிந்து and கொள்கிறீர்களா? that the people இந்த we serve உறவு today may முறையானது not be able to மாற்றப்படுது என்று catch சொல்லி the beauty of purity the way you understood it தூய்மையின் 60, 70 years ago, or Daddy G understood it, the way we அழகான understood. இந்த Do you think the இதை பற்றி relationship அழகை with பற்றி purity is புரிந்து changing, கொள்றதுக்கு and we should explain it differently? எப்படி அந்த ஆரம்ப காலத்திற்கும் இப்போதும் I think என்ன it's மாதிரி always என்று for இதனை வித்தியாசத்தை விளங்கப்படுத்த multinational முடியுமா அப்படி என்று purity கேக்குறாங்க in a பிரதர். different way, different ஒவ்வொரு percentage. ஆத்மாவும் Some ஒவ்வொரு might just take it வீதாசாரத்தின் 10%, some might அடிப்படையில take 80%. இருக்கின்றது. These சிலர் days வந்து we 80% find, at least இருக்கும். here, some of the centers, very, very young couples. சில They just come சென்டர்ல to Baba, and when they இங்க come to வந்து சில Baba, they இளமான really live a life கப்பல்ஸ் as if வந்து பாபாட்ட the வந்தப்போ purity is the best thing for அவங்க them. வந்தப்போ Very natural அவங்க to it. உண்மையிலே And when இயல்பாகவே they both are serving and சேவை very செய்து good, கொண்டு taking தூய்மையை responsibility. ஏற்றுக்கொண்டு Many, அவ்வாறு lot இருக்கிறார்கள், of young வாழ்கிறார்கள். people are coming now. நிறைய இளம் So I மாணாக்கள் think that people வருகிறார்கள். do relate, ஏனென்றா do மக்கள் relate to purity. அதுல It's not வந்து தூய்மையின் relationship or relating, அடிப்படையில அவைகள் but again, it's their part, it's their ரிலேட் பண்ணிருக்கிறாங்க, அதோட capacity, தொடர்பு and பட்டிருக்கிறாங்க. but I don't know if the definition has changed. எனக்கு Relationship தெரியல also, அது இந்த வரைவில yeah, many, மாற்றிட்டு even சொல்லி from என்று. you saying your ஆனால் உறவு முறை வந்து sense அவ்வாறு that's the அமைகின்றது. way. தூய்மையின் அடிப்படையில் அவங்க People love purity. தொடர்பு பட்டிருக்கிறாங்க. But we know that மக்களுக்கு தூய்மை the beginning விருப்பம் of the yagya ஆரம்ப காலத்துல was இயக்கியால challenged. The biggest அங்க வந்து challenge பெரிய was about சவாலாக purity. இருந்தது And தூய்மைக்கு. so there was a big resistance, of course, from many அங்க வந்து நிறைய to பிரச்சனைகள் recognize வந்தது. that celibacy அதனை even was purity. அதாவது And I find today now பிரம்மச்சாரியமாக those souls இருக்கிறதுக்கு that have come from பிரம்மச்சாரியமா Brahman recently, இருக்கிறதுக்கு they have only come for 100 years, and they want to enjoy the world. They come and want to enjoy, and we tell them, no, just stay So pure, don't enjoy the world. Is it not a bit complicated for them to? It's like so a அந்த child. தூய்மையாக You tell them, no, you don't இருக்கிறதுக்கு play with toys. நிறைய அந்த ஆரம்ப காலத்துல எதிர்ப்பெல்லாம் இருந்தது. அப்படி இருந்தாலும் கூட I think it's different, no, செலிபஸியாக with everyone. பிரம்மச்சாரியமாக You cannot இருக்கிறதுக்கு make கூட a very general அதை statement கண்டுகொள்வதற்கு that அது என்ன மாதிரி அது எப்படி and I செயல்படுகின்றது said என்பதை that பற்றி every கேட்கிறாங்க. quality is also connected with the part they have ஒவ்வொரு to play. Those குவாலிட்டிஸும் who have வந்து part அவங்களுடைய many பாகத்தோடு years தொடர்பு in the பட்டிருக்கிறது. culture, ஒவ்வொரு then their குணங்களும் level of அவங்களுடைய purity and பாகத்தோடு purity
தொடர்பு பட்டு இருக்கிறது. I will say level of purity. அப்ப அந்த In this தூய்மை sense, வந்து so அவங்களோட லெவல் என்ன தராதரத்துல இருக்கிறது. அவ let's say a ஒவ்வொருத்தர்லயும் ஒவ்வொரு different தரத்துல one that, இருக்கின்றது. different than the ones you were talking about. கப்பல்ஸ If a பற்றி couple கதைக்கிறேன். comes and don't understand சிலர் why வந்து would it be better, you know, to be celibate in And- 2026? How would you explain purity to a young couple who don't get இளமான it right away? அவங்க உடனே வந்து No, சில I think கப்பல்ஸ் வந்து generally ஏற்றுக்கொள்ளலாட்டி what I suggest to them that, அவைக்கு எவ்வாறு you know, நாங்கள் take this plan, விளங்கப்படுத்துறதுன்னு decide கேக்குறாங்க. about this and do it இது for வந்து 6 months, 1 year, or 3 அவங்க months, வந்து ஒரு 6 or மாதம் ஒரு even for a வருஷம் month, and you அவைக்கு yourself feel, அவங்க you know, வந்து that what is the விளங்கப்படுத்தி difference in அவங்களுக்கு relationship. செய்யக்கூடிய மாதிரி Because இருக்கும். 6 மாதம் usually ஒரு வருஷம் relationships become அவ்வாறு better, விளங்கப்படுத்த you know, வேண்டும். once they முதலாவது can do it நீங்கள் and அதனை have some உணரக்கூடியதாக experience இருக்கும். of your relationship, முதலாவது spiritual relationship, பெரும்பாலும் வந்து உறவு முறை some மிக closeness at முக்கியமானது. different level between the relationship of husband நெருக்கம் and wife. நெருக்கமாக that, இருக்கிறது வந்து அவைகள் those who can வேறுபட்ட enjoy, தரத்தில் இருப்பாங்க. those who feel நெருக்கமாக their mind வாரத்துக்கு is working completely அவங்களுடைய different now with each மனம் other, வந்து I think they continue. வேறுபட்ட And those விதத்துல who feel செயல்படும். pulled அப்ப by physical action, எங்களுடைய பௌதிகமான they go back செயல்பாடின் into மூலம் that அவங்க life. அங்கல்ல It's like அவ்வாறு when we sell, அவங்க it's like when we sell ஈர்க்கப்படக்கூடியதாக products, you can இருக்கும். try it for 3 months, and if you're not happy, it's okay. 3 You can மாதம் return it. அவைக்கு It's good. We can sell, விளங்கப்படுத்தி we can sell purity செயல்படு also for அவ்வாறு a செய்யலாம். trial period. ஓகே, அப்படி அவங்க Now again, I'm coming back to, சந்தோஷமாக இல்லை you know, the என்றால் feeling for me ஓகே, is that there are a lot of souls நாங்கள் தொடர்ந்து that come செய்வோம் to அப்படி us, என்று சொல்றாரு but they பிரதர். may seem like they have been on earth for a very short time. What do you சிலர் think வந்து we need to give them? What do we need to, what do தூய்மையாக they need வருந்த from Baba at என்ன this point of தேவை time, அவங்களுக்கு like newer இந்த souls? நேரத்துல இந்த நேரம் என்ன தேவை I பாபாட்ட think இருந்து? majority who come here are the old souls, பெரும்பாலானவர்கள் like the இங்க new ones, வந்தவங்க because their bhakti is over, you know, and வந்தவங்க they are எல்லாம் in the end. பக்தி எல்லாம் So they முடிஞ்ச must அப்புறம் get this கடைசியில வந்து message. இந்த ஞானத்தை Majority பெற்று are the இருக்கிறாங்க. old ones, and there are some who are பெரும்பாலானவர்களும் new ones. பழையவர்கள், Because why மற்றது will you, புதியவர்கள். once people சிலர் come வந்து to you, ஏன் because they உங்கள்ட்ட just have வராங்க, come, it's not time for them even to get the message. அவங்க வந்து So நேரத்து mostly ஏன் வரல என்று those who are சொன்னா coming are the old அவங்களுக்கு அந்த செய்தி souls, கிடைக்கல, you know, in the sense அந்த those who have நேரத்துக்கு been அவைக்கு playing their கிடைக்கல. part for the long time. பெரும்பால And ஆட்கள் when you எல்லாம் explain to நீண்ட them, காலமாக I think we have to அவங்களுடைய take to them பாகத்தை like, நடித்தவர்கள் if they like the lesson of soul, then soul அந்த பக்தி consciousness, முடிஞ்சோடனே and வந்துட்டாங்க. their eternal and original நீங்க self, வந்து அவைக்கு you வந்து know, and பாடம் கொடுக்க eternal கொள்ள self is purity. ஆத்மா I think they உங்களுடைய start relating to self. அனாதியான But of course, when it சுயம், comes to தூய்மை celibacy, then இவ்வாறென்று anger சொல்லிக்கல and greed and நீங்க வந்து I think that definitely when they start their intellect in soul பிரம்மச்சரியம் consciousness மட்டுமல்ல, to work in நாங்க initiative, வந்து பேராசை it will be easy for them அந்த to விகாரங்கள் accept எல்லாம் விட்டுவிட total வேணும் அப்படி purity, என்றதை you know, பற்றி not தீதி only சொல்லி கொண்டு lust, போறாங்க. but anger and all that. அந்த Because we have அகங்காரம், a person who came கோபம், and one of his problem in ஒரு a very high status ஒரு was anger. பிரச்சனை வந்து He said he கோபம். went to work and he just got வேலைக்கு angry about போறது, everything. வேலைக்கு But போனா when he came to எல்லாமே Baba, அவ்வாறு and செய்யும் போது even he said next day he went, he was பாபாட்ட more வந்தப்போ peaceful, he was more loving. நாங்க வந்து And you know, மிகவும் so you start seeing the அன்பாகவும் benefit அமைதியாகவும் even of not செயல்படுகின்றோம். necessarily starting with lust. It could be நாங்கள் attachment, it could be ego. அன்- People are suffering from அன்புல any one of them. மட்டுமில்ல, So if they சில can வந்து actually start பற்றில் from இருப்பாங்க, there, then அகங்காரத்துல இருப்பாங்க. gradually some take time for சிலருக்கு வந்து அது physical நேரம் relationship எடுக்கும், and some immediately do it, right? சிலர் வந்து But உடனே we have to keep மாறக்கூடியதாக giving இருக்கும். them the message of purity. ஆனா நாங்க தொடர்ந்து அவைக்கு You know, தூய்மையை innocence பற்றி of anyone. செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்க Which we வேணும் do every தொடர்ந்து. year. சிலர் அவ்வாறு இருப்பாங்க, சிலர் இவ்வாறு உடனே ஏற்றுக்கொள்வாங்க, சிலருக்கு Otherwise நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் நாங்க வந்து Soul is different. தொடர்ந்தும் அவங்களுக்கு Right. தூய்மை பற்றிய I was இந்த using the செய்தியை word, கொடுத்து you கொண்டே know, வர வேணும். relationship. You said the stage or the level. It could be also
the question உறவு about the முறையில attraction to purity. என்ன தராதரத்துல இருக்கிறாங்க என்று சொல்றது கூட Maybe in the என்னென்ன தரத்துல இருக்கிறாங்க, அதாவது 40 ஏற்றுக்கொள்றது. years ago, purity was such a தூய்மையின் powerful force. தராதரங்கள் that was attracting என்ன all of மாதிரி us. தரம் அதை பற்றி And it was சொல்றாங்க. the main force. And I'm wondering if you feel this is still the case today, that purity is still the main attraction, or is it, for example, that love நீண்ட காலமாக is more இருந்தாலும் attracting கூட to people now than purity? நாங்க தூய்மையின் அடிப்படையெல்லாம் கவர்ச்சியாக இழுபடுறாங்க. தாதி அந்த இளம் வயசுல எல்லாரும் வந்தாங்க. whether for their daughters, whether for their wives, and நிறைய பேரண்ட்ஸும் வந்தாங்க. it's not that purity was natural at that time and அந்த நேரத்துல தூய்மையானது இயல்பானதாக என்று இல்ல, அது ஆத்மாவின்ல தான் இருக்கிறது. பெரும்பாலான இப்ப கூட நிறைய ஆத்மாக்கள் வருகிறாங்க தூய்மையின் அடிப்படையில, அவங்க அதனை செய்யறாங்க. உள்ளூர் ஆண்டாலும் சரி, தேசிய ரீதி என்றாலும் சரி, நாங்க செய்யறோம். நிறைய பேர் விட்டுட்டு போறாங்க. யாரு ஆத்மீயமாக இருக்காங்களோ அவங்க தொடர்பு பட்டிருப்பாங்க. யாரு அவ்வாறு இல்லையோ அவங்க ஞானத்துல இல்லாம போவாங்க. அவங்களுக்கு ஞானம் இல்லாம இருக்கும். தூய்மையானது ஒரு நற்குணமாக இருக்கின்றது. இன்று நாங்க தூய்மையை அன்பு ஏற்றுக்கொள்வது என்று பார்க்கிறோம். அந்த அன்பானது தூய்மையின் அடிப்படையில இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் அன்பு ஏற்படுகிறது என்று அது பாசிபிள் ஆண்டு கேட்கிறாங்க. சாதகமானதாண்டு. ஆமா, கட்டாயமாக. தாதி பிரம்மபாபா காலத்துல எல்லாம் சுய அன்பு, முதலாவது சுய அன்பு, அதுல மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதன் பிறகு தூய்மை இயல்பாக இருந்துச்சு. நாங்க தூய்மையாக இருக்கும் போது நாங்க ஆரம்பிக்கிறேன் இல்ல, நாங்கள் பாபாவை நம்பிக்கை வைத்துக் கொள்றோம். தூய்மை பிறகுதான் வருது. முதல்ல நாங்க நம்பிக்கை வைக்கிறோம் பாபாவில. பிரதான விடயம் பாபா எங்களுக்கு சொல்லுற, ஒவ்வொருத்தருடையும் நாங்கள் நல்ல ஆசைகளை வைத்துக் கொள்ள வேணும் என்று, ஒவ்வொருத்தருடையும் நல் வாழ்த்துக்கள், பர்த்டே கொண்டாட்டம் எல்லாம் வைக்க போல எல்லோருக்குமே நல்வாழ்த்து சொல்லுறோம். ஆனா தூய்மை தூய்மையின் பிரதிபலிப்பு ரக்ஷபந்தன் எல்லாம் செய்யக்குள்ள எவ்வாறு நாங்கள் அதனை தூய்மையின் தராதரத்தை கொண்டு வாரது, எவ்வாறு நீங்கள் தூய்மையாக இருக்கும் போது உங்களுடைய உணர்வுகள் தூய்மையற்றதாக இருக்காது இல்லையா? அப்படி என்றாங்க தாதி. நாங்கள் அதி உயர்ந்த லெவலுக்கு அப்படி கொண்டு வர்றது. நீங்கள் நல்ல உணர்வுல இருக்கும் போது நீங்க தூய்மை உள்ளவராக இருக்கிறீர்கள். அந்த உணர்வில் நீங்கள் நன்மை அளிக்கக்கூடியவராக இருக்கிறீங்க. அந்த ஆத்மாவில நீங்கள் சிந்திக்கும் போது அது மிகவும் உயர்வானதாக சிந்திக்கிறீங்க. உங்களுடைய அந்த சிந்திக்கிற விதம் மிகவும் மற்றவர்களை மேன்மையானதாக ஆக்குகின்றது. ஆமாம், நம்ம எல்லோருக்குமே தூய்மையான பியூர் ஃபீலிங், தூய்மையான உணர்வுகள் இருக்கின்றது. அதே நேரம் நல் வாழ்த்துக்களும் தூய உணர்வுகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லுறோம். சில நேரத்துல தூய்மை இல்லாம தூய்மையற்ற தன்மை இருக்கிறது. அது எங்களுடைய அந்த தூய்மையின் தரம் எவ்வாறு உயர்த்தி கொண்டு சொல்றது.
You know, when I'm thinking sometimes, இப்ப I catch வந்து myself and I say, well, நான் I'm okay, சிந்திக்கிறேன், I'm a good person, நான் but I'm வந்து still a little bit நல்ல very conscious, நல்ல attracted to மனிதனாக this or இருக்கிறேன். watching this. அதே நேரம் எனக்கு That உடல் would be உணர்வு for Baba வந்துச்சா still qualified அது as a கூட little place of impurity, அதே கூட attraction, பாபா சொல்லுற subtle desires, அது could be also தூய்மையற்ற places of தன்மை impurity. என்று சொல்லி So the feeling for தூய்மையற்ற me தன்மை is என்று to சுவடு dig என்று deeper சொல்லுறார். down, to create ஆகவே such a pure feeling மிகவும் that I need to ஆழமாக connect with my original purity தூய்மையாக to do that. இருக்கிறதுக்கு என்னுடைய No, see, ஆதியான stop it now. தூய்மையான Understand தன்மையை now. எவ்வாறு Right. தொடர்பு படுத்துறது If you அவ்வாறு stop கேட்கிறார். in action, நீங்கள் உங்களுடைய then automatically, செயல்பாடை you know, நிறுத்தும் it will போது change. But if you இயல்பாகவே allow அது that habit, மாற்றம் it will அடைகிறது. be habit, right? அது வந்து பழக்க And then it வழக்கமாக will வருகிறது. continue. Then அது impurity தொடர்ந்து comes. வரும்போது The level we want doesn't we reach. அந்த But if I decide I'm not தரத்துக்கு going to நாங்கள் do this, தரத்தை whatever அடைய way, முடியாம if இருப்போம். it is ஆகவே eyes, if it is என்ன ears, வழியிலேயோ some people எங்களுடைய like prayers, கண்களோ something or wasteful thought. சிலர் You வந்து change வீணான them, you எண்ணங்கள் stop them. வைத்திருந்தால் கூட And எங்களுடைய when you கண்கள் stop மூலமாவோ it, then அல்லது you find out, சிலர் yeah, you have மூலம் to வீணான எண்ணம் reconcile. வைத்திருந்தால் But அதனை if you மாற்ற வேணும் entertain நாங்கள். them, that means police is there, but don't do அங்கே it. அங்கே வந்து ஒரு Be இழுப்பு strong at இருக்கும், that time and say, கவர்ச்சி I'm ஒன்று not இருக்கும். going to ஆனா allow that நாங்க habit வந்து to continue. அதனால It's இழுக்கப்படுவோம், a ஆனா habit, நாங்க that's அவ்வாறு all. செய்யக்கூடாது. So அது if ஒரு you பழக்க stop at the வழக்கமாக level வருகிறது. of thoughts and any habit, thoughts changing into action, எங்களுடைய because then எண்ணமானது again there will be செயல்பாட்டுல self-doubt. மாற்றத்தை கொண்டு வருது. Then it will keep increasing. திரும்பவும் அது So I தொடர்ந்து just அவ்வாறு suggest வந்து that if there கொண்டிருக்கிறது. are any habits like this, இப்ப just change them. Stop இவ்வாறு them. ஏதாவது பழக்க வழக்கங்கள் So you're இருந்தால் அதனை optimistic மாற்றம் that அடைய all our செய்ய வேணும். consciousness will finish soon? எங்களுடைய Oh yeah, why உணர்வுகள் not? Why not? Okay. மிக விரைவில In the முடிச்சிருவோம் end, இல்லையா? it's அப்படி easier என்று கேக்குறாங்க. ஏன் இல்ல? because ஆம், you have been doing இலகு it for a long time. இலகுவானது. So powers have been accumulating. எங்களுடைய Baba's சக்திகளை blessings are அதிகரிக்கும் there. போது So பாபாட ஆசீர்வாதம் definitely இருக்கின்றது. you all will become கட்டாயமாக completely pure. நாங்க எல்லோருமே முழுமையாக Wonderful. தூய்மை See, I was அடைவோம். asking a question to extract blessings from you, not answers. ஆமாம், But now I get the எங்களுக்கு blessing. நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களிடம் இருந்து பெற்றுக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். All right, so we'll be celebrating Raksha Bandhan, I'm sure, all over the world in the next few days again. And I know you've been tying Rakhi in New York, Harmony நீங்கள் House. வந்து ஹார்மனி ஹவுஸ்ல We're working from ராக்கி Toronto and Peace Village. கட்டுனீங்க. So thank you, நாங்க Didi. பீஸ் வில்லேஜ்லயும் கொண்டாடினீங்க. Mr. Tolly. டொரண்டோல எல்லாம் ராக்கி Magic கொண்டாடினோம் Tolly will அப்படின்னு end சொல்றாங்க. body consciousness if we eat that நன்றி Tolly, தீதி. right? This time we made a new trolley. இன்றைக்கு Cashews and coconut. கேஷுவும் Nice. கோகனட்டும் Very, போட்டு very nice. புதுமையான ஒரு தோழி Was it செய்தாங்களா? the one in a little Have- blue bag? Is it the one in a blue bag that you gave in Peace Village? No. பீஸ் வில்லேஜ்ல இருந்து Yeah. நீங்க அந்த ஒரு That was நீல very கலர் nice பேக்கான்னு story. சொன்னீங்கன்னு கேட்டீங்க. Mm. மிகவும் Nice நல்லதான Tolly. தோழின்னு சொல்றாங்க. Thank Thank you. you. Have good நன்றி. Rakhi, yeah. Thank you. We will. Okay. Om Shanti, everyone. Om in Shanti. Aditya Parva. Good night. ஏத்து பரிவார். குட் நைட் எல்லோருக்கும் அப்படின்னு பிரதர் சொல்றாரு.